ஏதாவது ஒரு சிங்கிள் கோலை பிளான் பண்ணுங்கள், பெரிய கோலை வைங்க. அந்த கோலோட அலைன் ஆகுங்க. சரி, அலைன் ஆகிறீங்க, இப்போ என்ன பண்ணணும்? அலைன் ஆயாச்சு ஒரு பக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்குது, இந்த இலக்கு எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். இதை டீப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, கண்டினியூஸாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்த கவனம் செலுத்தணும். என்னென்னா, உங்களுடைய 3 விஷயம் இருக்குது. எனர்ஜி, இன்னொன்று எண்ணங்கள், 3வது உணர்வுகள். உங்களுடைய சக்தி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களோட உணர்வுகள், இது 3 வச்சு தான் நீங்கள் நினச்சதை நடக்க போகுது. அப்போ என்ன பண்ணோம்? இந்த 3யுமே ரொம்ப கவனிக்க ஆரம்பிக்கணும். எண்ணங்களை எப்படி கவனிக்கிறது, நான் எப்படி சக்தியாக இருக்கிறது, எப்போ உணர்வுகள் திசை மாறதை நான் கற்றுக்கிறது. இதற்கு சிம்பிளாக நான் சொல்கிறது, ஏதாவது ஒரு மெடிடேஷனில் போய் ஜாயின் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் உட்காருங்க, சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க. நான் கூட மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லியிருக்கேன். எப்பயுமே தியானமோ யோக கலையோ நீங்கள் குரு மூலம் தான் கற்றுக்கணும். யூடியூப் பார்த்து கற்றுக்கவே கூடாது. உங்களுடைய ஆறா, உங்களோட மைண்ட் பவர் மாறுறத